இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் எப்போதும் உடனிருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் அன்பான வணக்கம். முதல்ல நான் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மேடையை சொல்லியே ஆகணும். ஏன்னா சில மேடைகள் பயமுட்டோம். இந்த மேடை உண்மையாக சொல்லணும்னா தென்புக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் எழுதுறதுக்கு எதுவுமே தடையில்லை, எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும், ஒரு ஆய்வாளராக ஒரு பெண்ணை பார்த்து இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும், ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஒரு பெண்ணை இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும், முதல் தடவையா 55% இருக்கக்கூடிய மகிழ்ச்சியுமாக இந்த மேடை ரொம்ப எனக்கு செம்மூட்டக்கூடிய மேடையாக இருக்கிறது. ஐயா பேசும்போது சொன்னாங்க எல்லாமே பிப்ரவரியில தான் நடந்திருக்கு, என்ன பண்ணது நானும் பிப்ரவரியிலேயே நடந்தேங்கிற தகவலை சொல்லிட்டு ஆக்சுவலா இன்னைக்கு பேசுற புத்தகங்கள் கொஞ்சம் நமக்கு மனதுக்கு மகிழ்ச்சியா அனுபவங்களுடைய பதிவா இருந்துச்சு. பூபாலன் அதை கொஞ்சம் திசை மாற்றி கொஞ்சம் சீரியஸா கொண்டு போனாங்க. இந்த தொகுப்பு எப்படின்னா அமைதியை நோக்கி நகர்கின்ற தொகுப்பாக, ஞானத்தை நோக்கி நகர்கின்ற தொகுப்பாக, தத்துவத்தை நோக்கி நகர்கின்ற தொகுப்பாக இது இருக்கிறது. இந்த பேச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை எனக்கு கை கால் நடுங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அது பிருந்தாசாரதி சார் சொல்ற மாதிரியே தான். உனக்கு கால் தரையில நிக்கல, முதல்ல நில்லு அப்புறம் சொல்லு அப்படிம்பாங்க. இது அந்த நடுக்கம் இல்லை, தலையில குருவி தலையில பனங்காய் வச்ச மாதிரி ஞானம் தத்துவம் என்கிற பெரிய பெரிய சொற்களை இந்த புத்தகம் எனக்கு தந்திருப்பதனுடைய விளைவு உண்மையில் இதுவரை இருக்கிற மேடைகளில் நான் இத்தனை இடத்திலையும் சிந்திக்கவில்லை. லேசா கைக்கால நடுங்கிற மாதிரி இருக்கு. இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்திலிருந்து நான் இதை பேச வேண்டும் நினைக்கிறேன். ஒரு பூ கீழே அதனுடைய இலை மட்டும் தெரியக்கூடிய வடிவமாக இருக்கிறது. உண்மையிலே இதை நான் கொஞ்ச நேரம் முத்து பார்த்த பிறகு இந்த புத்தகம் எதை பேசுகிறதோ அதை இந்த அட்டைப்படம் சொல்லுகிறது. நம்ம எல்லோருடைய கண்ணுக்கும் தெரியக்கூடிய கவிதையாக ஒரு பூ இருக்கிறது, வண்ணமயமாக. அதை தன்னுடைய இந்த மைக்ரோஸ்கோபிக் வியூன்னு சொல்லுவாங்க, நுண்ணோக்கு பார்வையின் மூலமாக அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பையும் எடுத்து பேசக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு. ஒரு வண்ணத்திற்குள் இருக்கக்கூடிய வெண்மையை, ஒரு வெண்மைக்குள் இருக்கக்கூடிய கருமையை என்று முழுக்க முழுக்க தத்துவம் சார்ந்து, ஞானம் சார்ந்து, வாழ்வை, இருளை, மொழியை, இப்படி ஏராளமான நோக்கில் இந்த புத்தகத்தை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். அவருடைய துவக்கமே என்னன்னா குரு காணிக்கை அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு பிருந்தாசாரதி சார் கதையில. எனக்கு பிடித்திருந்தது இதுல என்ன அப்படின்னா, இந்த உலகம் பெண்ணுக்கு என்று வைக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெண் எழுத்தாளருக்குள்ளும் அது இருக்கிறது, ஒரு பெண் கவிஞருக்குள்ளும் வருகிறது. அவளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அவளால் உடலை தாண்டி எழுத முடியவே இல்லை. இப்படிங்கிற அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தகர்த்துட்டு பொது வெளியில் இன்று ஒரு புத்தகத்தை ஆய்வு செய்து இவ்வளவு நுட்பமாக எழுதியிருப்பதற்காகவே நீலாமணிக்கு நான் என்னுடைய மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே பெண்ணினுடைய எழுத்தில் ஒரு துன்பம் இருக்கும், ஒரு வழி இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். அது தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ அது நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடியது. அது ஏதோ ஒரு புள்ளியில் அந்த மண்ணில் நமக்கு ஒட்டி கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த தொகுப்பில் முழுக்க முழுக்க அவர் பேசியிருப்பது எல்லாம் ஆய்வு நோக்கில் பொதுவாக எல்லோருக்குமானதாக பேசியிருக்கிறது. அப்படிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய எழுத வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை, பெண் உடலை கடந்து எழுதிவிட முடியும், எழுதுவதற்கு விஷயங்கள் இருக்கின்றது என்ற நம்பிக்கையை இந்த நூல் தந்திருக்கிறது. ஒன்று. அப்புறம் இந்த 14 கட்டுரைகள் இருக்குங்க, பெரிய பெரிய விஷயங்களை பேசுகிறது. தத்துவத்துக்கும் சென்னுக்குமான வித்தியாசத்தை நான் இதுலதான் படிச்சேன். படிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கடக்கவே முடியல. தத்துவம் என்பது பார்ப்பது, சென் என்பது பங்கு கொள்வது எழுதலாம். இந்த வரிகளில் இருந்து மீறவே முடியல. தத்துவம்லாம் சொல்லிட்டு கையெழுத்து உட்கார்ந்துக்கலாம், ஆனா சென் அப்படிங்கிறது அப்படி இல்லை. உள்ள போய் பங்கு கொள்வது, அது நானும் ஒன்றாக இருப்பது, அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அலசி பார்ப்பது, அப்படின்னு ஒரு பெரிய ஆழ்ந்த சிந்தனையோடு தான் இந்த புத்தகம் இருக்கிறது. உண்மையை சொல்லணும்னா ஒரு 10-15 நிமிடத்திற்குள் சர்வ நிச்சயமா என்னால இதுல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வரிக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய வாழ்வின் உண்மையை பேசுகிறது. சில இடங்களில் பயமாகவும், சில பிறப்பு குறித்து பயத்தையும், மரணம் குறித்த தெளிவையும் எப்போதுமே மரணம் நமக்கு பயத்தை நினைக்கிறது. ஆனால் நூலை படிச்சதுக்கு அப்புறம் மரணம் குறித்த ஒரு தெளிவான புரிதலை இந்த நூல் தருவதுங்கிறது ஒரு ஆகச்சிறந்த விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். மொத்தம் 14 கட்டுரைகள். 14 கட்டுரைகளிலும் அவர் பேசியிருக்கக்கூடிய செய்தி, அவர் எடுத்திருக்கக்கூடிய செய்தி இல்லை, பிருந்தாசாரதி அவர்களிடமிருந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய செய்தியாக பார்த்தீங்கன்னா, இருளை பேசுகிறார், ஒளியை பேசுகிறார், வாழை பேசுகிறார், மீனை பேசுகிறார், தனிமையை, குழந்தையை, மரணத்தை, புல்லை, செடியை, கனியை, பறவையை, குளத்தை, வாழ்வை, மரணத்தை என எல்லாவற்றிலும் அவர் தான் என்பதை கடந்து பொதுவெளியில் இருக்கக்கூடிய நேசிப்போம் என்கின்ற சொல் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல,
அவர் ஒரு சூழலியலாளர் அப்படின்னு அவர் சொல்லும்போது அதுதான் நேசிக்கிறதுனா ஒரு பெண் ஒரு ஆணைத்தான் அவர் இந்த உலகத்தையே நேசிக்க பிறந்தவர், ஒரு மனிதன் உலகத்தை நேசிக்க பிறந்தவன் தான் அப்படிங்கிற பார்வையில் இந்த புத்தகத்தை படிச்சோம்னா வேறு ஒரு புரிதல், வேறு ஒரு வாசல் வந்து இந்த முழுக்க கிடைக்குது. இவருடைய முதல் கட்டுரை எப்படி இருக்குன்னா, வானத்துல தொடங்குங்க, முடிக்கிற கட்டுரை நிலத்தில் விழக்கூடிய ஒரு பறவையின் நிலவை பேசுது. தெரிந்தோ தெரியாமலோ வானம் தொட்டு பூமி முடிய என்று இந்த கட்டுரை 16 கோணங்களில் இப்படி இருப்பது அப்படிங்கிறது மகிழ்ச்சி. இதுல நான் 2 விஷயத்த ஒரு 2 அல்லது 3 ஹைக்கூக்களை மட்டும் இவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்திருக்கிறார் ஒரு பெண் அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நமக்கு என்னன்னா ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா ஒன்று நம்மளை வச்சு யோசிப்போம், இல்ல ஒரு சமூக பார்வை இருக்கும், இல்ல அனுபவம் இருக்கும், ஒரு கற்பனை இருக்கும். இது எல்லாவற்றையும் தாண்டி பருந்து பார்வையாக ஒரு ஹைக்கூ கவிதையை பார்த்திருக்கிறார். அதே இன்னும் மைக்ரோஸ்கோபிக் வியூல பார்க்கிறார், முன்னோக்கு பார்வையில அதை வச்சு பார்க்கிறாரு, பல்நோக்கு பார்வையில பார்க்கிறாரு, சமூக பார்வையாக, ஞான பார்வையாக, எல்லாவற்றையும் தாண்டி அதற்குள்ள ஒரு காவிய பார்வையாக ஒரு ஹைக்கூவிற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு ஹைக்கூ 3 வரிக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எழுத முடியுங்கிற அளவுக்கு நான் தான் கேட்டேன், எப்படி மேடம் இவ்வளவு எழுதுனீங்க, எவ்வளவு படிச்சீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் இவ்வளவு சிரமப்பட்டு எழுதல, ஒரு நாளைக்கு ஒரு கட்டுரையை எழுதிட்டேன் நான். ஆனால் நீங்க வாசித்து பாருங்க நண்பர்களே, நம்மால் நடக்க முடியாத விஷயங்கள் இதுல நிறைய இருக்கு. இதுல ஒரு கதை சொல்லியிருக்காங்க, அந்த கதையை சொல்லி அந்த 2 ஹைக்கூக்களை நான் அறிமுகம் செய்து அவருடைய பார்வையை எடுத்து பேசுகிறேன். ஒரு கதை ஜென் கதை ஒன்றை சொல்லி இருக்கிறார். என்ன கதைன்னா, ஒரு பணக்காரன் தன்னோட நண்பன் கிட்ட சொல்லி வருத்தப்படுறான். முதல் ஹைக்கூ பற்றிய பார்வையிலேயே அந்த கதையை பதிவு செய்திருக்கிறார். ஒரு பணக்காரன் தன்னோட நண்பன் வருத்தப்படுறான், நான் என்னுடைய இறப்புக்கு எல்லா சொத்தையும் நான் இவ்வளவு மக்களுக்கு எழுதி வச்சுட்டேன், இருந்தும் ஏன் இவர்கள் என்னை கொண்டாடல, என்கிட்ட குறையே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பணக்காரனுக்கு வருத்தமா இருக்கு. அப்போ அந்த நண்பன் சொல்றாரு, உனக்கு நான் பசுமையுடைய கதையை சொல்லணும், பசுக்கிட்ட போய் பன்றி கேட்டுச்சான், ஒண்ணு மாதிரி தான் நானும், நீ பால் கொடுக்குற, நான் என்னுடைய மாமிசத்தையும் கொழுப்பையும் கொடுக்குறேன், இன்னும் சொல்லணும்னா உன்னை விட நான் அதிகமா கொடுக்குறேன், ஆனா ஏன் என்னை கொண்டாடுறதில்ல, பசுவாகிய உன்னை கொண்டாடுறான்னு கேட்கிறான். அப்போ பசு சொல்லுது, மிக நுட்பமான செய்தி தான், தெரிந்து செய்தா அதை படிக்கும் போது இன்னும் ஆழமாக உள்ள போய் தக்கிற ஒன்றா இருக்கு. அப்போ பசு சொல்லுது, நீ செத்ததுக்கு அப்புறம் கொடுக்குற, நான் உயிரோடு இருக்கும் போதே கொடுக்குறேன். நீ செத்ததுக்கு அப்புறம் உன் சொத்துக்கள் எல்லாமே இந்த சமூகத்துக்கு போய் சேர்ந்துருவான், எடுத்துருவான். அது வந்து ஒண்ணுமே இல்லை, அதுல நீங்க ஒண்ணுமே இல்லை. அப்போ அதனால உன்னை கொண்டாட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவங்க கடைசியா சொல்லக்கூடிய செய்தி, மரணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கும். நீங்களும் நானும் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பொருளா சேமித்து வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இந்த மரணம் எடுத்துட்டு போயிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் மரணத்தை பத்தி தொடரலாமான்னு, எனக்கு நாச்சுக்கு வழிபோட்டு கொடுத்துருக்காரு. நிகழ்ச்சியை தொடரும் போதே ஒரு மரணத்துல தான் தொடங்கியிருக்கு. அப்போ இந்த மாதிரி ரொம்ப கொண்டு போய் நம்மளை ஆழமா சிந்திக்கணும். உண்மை நாம் எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் சிந்தனையை வெளியில மரணத்தை பற்றிய இந்த புத்தகம் முழுக்க படிச்சுட்டு வரும்போது மனுஷன் இந்த உலகத்துல அதீதமா பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக மரணம் இருக்கிறது. ஆனா அந்த மரணத்தை நிகழக்கூடிய மரணத்தை வச்சு கடைசியா நிகழக்கூடிய அந்த மயானத்திலும் ஒரு எதிர் இருக்கிறது, அங்கே ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றையும் இந்த தொகுப்புல அவர் எழுதியிருக்காரு. இந்த முதல் கவிதையை நான் படிக்கிறேன், முதல் ஹைக்கூ படிக்கிறேன். இதுல 2 விஷயம், ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறதுல பொதுவா மற்ற நூல்களை படிக்கிறதுக்கும் ஒரு ஆய்வு படிக்கிறதுக்குமான வித்தியாசம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, எனக்கு தெரியாத குருதாசாரி அவர்கள் நூல், தன்னுடைய நூல்ல இன்னொரு கவிஞர் அவர் யாரை எடுத்திருக்கிறாரோ அவரை தேடி படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை இந்த புத்தகம் இன்னொரு வகையில் எனக்கு கொடுக்கிறது. ஒன்று. இன்னொன்று, ஒரு கவிதையை எப்படி இந்த ஆய்வு இதை வாசிச்சதுக்கு அப்புறம் உண்மையா சொல்றேன், ஒரு கவிதையை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு வேலையை எப்படி பேச வேண்டும் என்ற புரியை தெளிவை இந்த புத்தகம் கொடுக்கும். அவ்வளவு அரசு ஆராய்ந்து அவ்வளவு நுட்பமாக அவர் கொடுத்திருக்கிறார். ஹைக்கூ முதல் ஹைக்கூவாக அவர் எடுத்திருக்கிறது, கூரையை தீர்த்து கொண்டு கொட்டியது குடிசைக்குள் வெளிச்ச நாணயங்கள் அப்படிங்கிற ஹைக்கூவை எடுத்திருக்காரு. இது அதிகபட்சமா நமக்கு தெரியக்கூடியது ஒரு ரசனை மட்டும்தான். பாரதி சொல்லுவாங்க, எல்லா சாப்பாட்டுக்கே வழியில்லாதப்பையும் கொண்டு வந்த எல்லாத்தையும் சிட்டுக்குருவிக்கு இறைச்சிட்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் அப்படின்னு பாடக்கூடிய அந்த பாரதி மாதிரி தான் இதை பார்க்க உடனே எல்லோருக்கும் தெரிஞ்ச ரசனை தான் தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா கூரையை வச்சுக்கிட்டு அவ்வளவு வறுமையா இருக்கக்கூடிய வீட்டுல ஒரு ரசனையாக அந்த வரிசையை முதல்படுத்தி தெரியறதை விடவும் ரசனை முன்னிலைப்படுத்தப்பட்டது அப்படின்னு. ஆனால் ஒரு ஆய்வாக அவங்க எழுதும்போது அதை எத்தனை இடங்களில் ஆராய்கிறார்கள்னா, ஆய்வு ஒன்று என்ன சொல்றாங்க, அது கூரை வீடு, அந்த கூரை எதால் வேயப்பட்டிருக்கிறது, அது தென்னை வீடு, அந்த தென்னை வீட்டினுடைய பயன்பாடு என்ன, மின்
நமக்கு தெரியக்கூடிய அந்த குடிசை, அது பழமொழியா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இது அப்புறம் அது என்ன காலம், குடிசையை பிச்சு வீடு கொட்டுது அப்படின்னா அது காற்றடிக்கக்கூடிய வெயில் காலமாக இருக்கிறது ஒரு கவிஞர் சொல்லக்கூடிய ஒரு பார்வையாக தன்னுடைய முதல் பார்வையிலேயே அது என்ன மாதிரியான வீடு, என்ன மாதிரியான காலம் என்பதை பேசுவார். இரண்டாவது தான் ரசனையை பேசுவார். இல்லாத வீட்டிலையும் கூட ஒரு வெளிச்ச நாயமாக இங்கிருந்தே நேரா பார்க்க முடியுது, ஒரு ஏகாந்தத்தை உணர முடிகிறது அப்படிங்கிற அந்த ரசனையை அவர் இரண்டாவது சொல்கிறார். மூன்றாவது அதில் ஒரு அறிவியல் நோக்கை அவர் சொல்றாரு. என்னன்னா, எந்த ஒன்றையின் வழியாக இருந்தாலும் ஏன் சூரிய ஒளி வட்ட வடிவமாகவும் நீர்வட்ட வடிவமாகவும் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புதிய கேள்வியை இது தொடுகிறது அப்படின்னு ஒரு ஆய்வுனா ஒரு கவிதை இப்படிதான் செய்யணும்னு முதல் கட்டுரையிலேயே ரொம்ப அழகாக ரொம்ப வெளிச்சம் போட்டு அந்த கூரையில் இருந்த வெளிச்சம் என்பது இதை வாசிக்கக்கூடிய நம்முடைய மனதில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை தரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் இரண்டாவது அறிவுங்க, அது அவர்கள் பார்த்த விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் முன்னாடி சொன்ன வார்த்தை கூட சொன்னதை வச்சுதான் சொன்னேன். இன்னொன்று எனக்கு இந்த முதல் இதில் அவங்க எழுதியிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு கவிஞன் கவிதையை முடிப்பதில்லை, ஒரு கவிஞன் கவிதையை எழுதி முடிப்பதில்லை, அதை கேட்பவனோ வாசிப்பவனோ தான் அதை முடிக்கிறான். அது அவனுடைய மனதுக்குள் போன பிறகுதான் அந்த கவிதை முழுமையடைகிறது அப்படின்னு ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசுறதுக்கு சொல்றதுக்கு புத்தகம் முழுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. வாசிச்சு பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தனிமையில் இருக்கோம், இவ்வளவு நாள வாழ்க்கைங்கிறப்போ ஒரு புதிய வெளிச்சத்தை, ஒரு புதிய நோக்கை தரக்கூடிய ஒன்றாக இந்த புத்தகம் இருக்கிறது. அப்புறம் இன்னொரு கைப்பும் பாருங்க. பூக்கிறது, காய்கிறது, கனிகிறது, மயானத்து மரம் அப்படி எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சு பட்டு போகி இருக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம பார்க்கிறது தான் மயானம். மனுஷனுக்கு இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு அப்படிதான் மயானம்ங்கிறது மனுஷனை பொறுத்த வரைக்கும் முடிக்கிற இடம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மரமும் பூக்கிறது, காய்கிறது, கனிகிறது அப்படிங்கிறது. இதுல எனக்கு அவங்க சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, மயானம்ங்கிற சொல்ல வச்சே அந்த கவிதையில மரம் என்கின்ற சொல்லே வரல. ஆனா மயானம் என்கின்ற சொல்லே போதுமானதாக இருக்கிறது. அது மரணத்தை நமக்கு குறிக்கின்ற ஒன்றாக சொச்சிக்கணத்தை பற்றி அவர் பேசுகிறார். இன்னொன்னு, இதுல நமக்கு வாழ்க்கை முடிக்கின்ற இடமாக மயானம் இருக்கிறது. ஆனால் அந்த மயானத்திலே செய்பவனுக்கு அங்கேதான் வாழ்க்கை பிறக்கிறது, வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த மயானத்து மரம் அப்படிங்கிறது வெறும் மரத்தை குறிப்பது மட்டுமல்ல, அங்கே வசிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வியலை பேசுகிறார். நான் இந்த கௌரி கிருஷ்ணாவுக்கு எதிர்த்தாக்க ஒரு இது இருக்கு, கல்லறை. எப்ப பார்த்தாலுமே பயமா தான் இருக்கு, எப்ப பார்த்தாலுமே இந்த கல்லறை பார்த்தா பயமா தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு வீடு கட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. நான் குருமான் கிட்ட கூட சொன்னேன், என்னப்பா இதுக்குள்ள இருக்காங்க, பயமா இருக்காதா, நமக்கு அந்த கனவுல நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு. இந்த கவிதையை எனக்கு பார்த்தோன்னே அதுதான் தோணுச்சு. அவனுக்கு வாழக்கூடிய இடம், அவனுடைய வாழ்வுக்கான பிழைப்பு, அந்த மயானத்து மரபுகளுக்கு பின்னால இது தரக்கூடிய செய்தி அப்படிங்கிறது மிக ஆழமானதாக இருக்கிறது. மூன்றாவதாக ரொம்ப நிறைவான முடிவு, எப்படி சொல்வது, ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. வானில் பறந்தாலும் பறவையின் நிழல் மண்ணில் தான். இது ஒரு கவிதையினுடைய முதல் 3 வரியை எடுத்து அவருக்குள்ள ஒரு ஹைக்கூ கவிஞர் இருக்கிறாருங்கிறது அப்படின்னா ஒரு எப்படி பார்க்க முடியுதுன்னா, ஒரு ஹைக்கூ கவிதையை மட்டும்தான் ஹைக்கூ கவிதையா பார்க்கணுங்கிறது இல்லை. ஒரு நீளமான கவிதையில் ஒழுங்கிருக்கக்கூடிய ஒரு ஹைக்கூவை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கிறது அவருக்கு. அவர் சொன்னார் அவருக்குள்ள ஒரு சூழலியலாளர் இருக்கிறார் அப்படின்னு. உண்மை அது மட்டும் இல்ல, அவருக்குள்ள ஒரு ஹைக்கூ கவிஞர் இருக்கிறார். ஒரு நீளமான கவிதையை வாசித்த கடத்தில் முதல் 3 வரி அது ஹைக்கூ தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு பிருந்தாசாரதியுடைய அந்த நீளமான கவிதையில் இருக்க முதல் 3 வரியை எடுத்து வானில் பறந்தாலும் பறவையின் நிழல் மண்ணில் தான் அப்படின்னு எழுதுறாங்க. இதுக்கு பின்னாடி அவர் சொல்லக்கூடிய நிறைய செய்திகள், எப்படி சொல்றது, இது அறிவியல் உண்மை. முதல்ல அவர் சொல்றது எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அதற்கு சொல்றாருன்னா, நிழல் தெரியக்கூடிய உயரத்தில் தான் அந்த பறவை பறக்குது. ஏன்னா மிக உயரத்தில் இருக்கக்கூடிய பறவையினுடைய நிழல் முடியும் தெரியாது. அது நிழலில் அந்த நிழல் தெரியக்கூடிய உயரத்தில் தான் அந்த பறவை பறக்கிறது என்று அவர் பார்த்ததையும் உண்மையிலேயே ஒரு ஆய்வு அப்படின்னா ரொம்ப பிரிச்சு அப்படின்னு இருந்தது. இதுல என்னன்னா, இது தரக்கூடிய செய்தியாக நமக்கு இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு செய்தி கூட. இன்றைக்கு நமக்கான செய்தி, நாடுக்கான செய்தி
ஒன்று. நிழல் மாயை என்பதனால் மட்டும் அது இல்லாமல் அது இருக்கிறது. ஆனால் தொட முடியாத தூரத்தில் அப்படியான ஒன்றாக இருக்கிறது. இது எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னா, இந்த வாழ்வு நான் அப்படிங்கிறது இல்லை, நான் இருந்தேங்கிற என்னுடைய குடும்பத்தில் நான் இருப்பது, நான் இறந்த பிறகு நிழலாக இருக்கிறேன் நாங்கள் அறிந்து கொள்வேன். ஆனா என்னுடைய நிழல் இருந்து கொண்டே இருக்குங்கிற மாதிரி இந்த முடிக்கக்கூடிய இந்த கட்டுரை வந்து மிக ஆழமானதாக எல்லாவற்றையுமே மரணம் குறித்து முழுக்க முழுக்க சொல்லணும்னா, மரணத்தை தமிழர்கள் கொண்டாடியதை கூட யாரும் கொண்டாடவில்லை கூட ஒரு கட்டுரை எழுதினாங்க. இதுல செல்வியுடைய தாயும் தமிழ்நாட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. தொடர்பு போதே அதை அடிக்கடி தான் அவங்க எழுதியிருக்காங்க. என் நேரத்தை நான் ரொம்ப குறுகி என்னுடைய இதை முடிக்கிறேன். ஏன்னா யோசிச்சு பார்த்தேன், அவங்க எழுதுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு குழந்தை பிறந்தா நம்ம யாருமே வேலைதான் வச்சுக்கிட்டு கூட்டிட்டு வருது. ஆனா ஒரு மனுஷன் செத்து போனான்னா அழுதுகிட்டே இருந்தாலும் கூட வேலைதான் வச்சுதான் கொண்டாடிதான் அவனை அனுப்புகிறோம். மரணத்தை நான் கொண்டாடியதை போல வேற யாருமே கொண்டாடியதே இல்லை. என்ன நம்மளால ஏற்றுக்க முடியறது இல்லை, நம்ம பயப்படுறோம் அப்படிங்கிறது. அதுல ஓஷோவோட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க, வாழ்வை எப்படி எதிர்கொள்ளுகிறீர்களோ அப்படித்தான் மரணத்தையும் எதிர்கொள்வீர்கள். வாழ்வின் மீதான பயம்தான் இறப்பின் மீதான பயமாக மாறுகிறது. நம்ம வாழும்போதே வாழ்றதுக்கு பயப்படுறதுனாலதான் இறக்கிற தருணத்திலும் இறப்பிற்காக பயப்படுகிறோம் அப்படின்னு. இதுல என்ன சிறப்பு, நான் இந்த புத்தகம் முழுக்க ஒரு புத்தகத்தை வாங்கினா போதும். இதுல விருந்தாசாரத்தையும் லீலாமானதும் மட்டும் இல்லை, அதுதான் சிறப்பு. இதுல பட்டியலத்தை